நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாள் காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதிக்க, ஆராதிக்க, உம்முடைய பிரசன்னத்தை உணர, உம்முடைய சித்தத்தை அறிய, நீர் எங்களுக்கு தெரியப்படுத்த நாளை நீர் பயன்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கவும், உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கவும், உம்முடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கிறது. பொதுவாக இது எங்கே யாருக்கு சொல்கிறாருன்னா, யூதர்களை பார்த்து கர்த்தர் பேதுரு சொல்கிறார். அந்த இடத்துல 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்லும் பொழுது அங்கே கூடி வந்திருக்கிற எல்லோருக்கும் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணிவிட்டு ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள், இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி. அப்போ இவங்க ஏற்கனவே இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அடுத்து நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் சொல்லக்கூடியதான ஒரு பதில், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். சில நேரங்களிலே கர்த்தர் நம்மளை சில இடங்களிலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் சில காரியங்களை நம்மளை விட சொல்கிறாரு, அல்லது விட்டு பிரிய சொல்லுவார், அல்லது சில காரியங்களை விட்டு கர்த்தர் நம்மளை வேறு பிரிப்பார். அதற்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்குது, முகாந்தரம் இருக்குது. நாம் இருக்கிற இடத்துல தான் இருப்போம், அங்கேயே கர்த்தர் என்ன செய்வார், சில காரியங்களை நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார், கொஞ்சம் நம்மளை டிப்ரெஷன் பண்ண வைப்பார் ஆண்டவர். அந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் சில காரியங்களை செய்வார். அந்த மாதிரி சில நேரங்களில் கர்த்தர் நம்மை சில காரியங்களை விட்டு விலக்குவார். கர்த்தர் நம்மளை விலக்குவார். அப்படி விளக்கும் பொழுது நாம் அதை விலகுறது சில நேரங்களில் நமக்கு மட்டுமல்ல, கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாருன்னா அதை நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காக கர்த்தர் அதை செய்கிறார். இந்த காலையில் இன்னைக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கர்த்தர் ஒரு சிலரை வேதாகமத்தில் எனக்கு ஞாபகப்படுத்திகிட்டே வந்தார், வரிசையாக ஞாபகப்படுத்திகிட்டே வந்தார். அந்த ஞாபகப்படுத்தக்கூடிய காரியங்களை பொதுவாக நம்ம எப்படி பார்க்குறோன்னா, உலக பிரகாரமாக பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிறதான நமக்கு ஒரு ஆவிக்குரிய சத்தியம் நமக்கு தெரியாமலே போயிடுது. நம்ம அதை ஒரு இன்சிடெண்ட்டாக பார்த்துட்டு விட்டுறோம். அந்த மாதிரி நான் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே ஒழிய, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான ஸ்பிரிச்சுவல், அதை நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம அதை பார்த்தா மட்டும்தான் நமக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி கர்த்தர் என்ன வச்சாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற சத்தியம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். இப்போது இன்னைக்கு நான் உட்காந்து சில காரியங்களை தியானிச்சுட்டு எழுதிட்டே இருக்கும்போது சில காரியங்களை கர்த்தர் என்ன செய்தார், அந்த விளக்கி அதை காண்பிக்க ஆரம்பித்தார். அதில் மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடியதான நம்ம இங்கே ஒரு 4-5 பேரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சும்மா ஒரு 4-5 பேரை குறித்து பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக முதலாவதாக யோசேப்பை குறித்து ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தபோது, யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோவான் 15:1 வாசிங்க. நான் மெய்யான திராட்சச் செடி, என் பிதா திராட்சத் தோட்டக்காரர். அதில் குறிப்பாக யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது, யோசேப்பு கனி தரும் செடி. இயேசு சொல்றார், நான் மெய்யான திராட்சை செடி, ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போது இந்த யோசேப்புக்கும் இயேசுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. இப்போ யோசேப்பு விற்று போடப்படுவார் 20 காசுக்கு, இயேசு 30 வெள்ளி காசுக்கு விற்று போடப்படுவார். சகோதரர்களால் முதல்ல அடிக்கப்படுவார். முதல்ல அண்ணா காய்பா இவங்க யூதரெல்லாம் அடிப்பாங்க. அப்புறமா கொண்டு போய் புறஜாதிட்ட ஒப்படைச்சிருவாங்க. பார்த்தீங்கன்னா யோசேப்பு புறஜாதிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அங்கே போய் சிறைச்சாலையில் இருப்பார். இங்கே பார்த்தா இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அரைச்சி வச்சுருவாங்க. அங்கே யோசேப்போட 2 பேர் இருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில் 2 பேர் இருப்பாங்க. அங்கே ஒருத்தன் சிலுவையில் பரதீசிக்கு போயிடுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரில் ஒருத்தன் மறிச்சிருவான், ஒருத்தன் ராஜா கிட்ட போயிடுவான். இப்படி கம்பாரிசன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 22லேருந்து 27 கம்பாரிசன் இருக்குது யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமான கம்பாரிசன். அப்படி இருக்கும் பொழுது இந்த யோசேப்புடைய மிக முக்கியமான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவுக்கும் யோசேப்புக்கும் உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்ய போறோம், இப்போ பார்க்க போறோம். வாசிங்க, ஆதியாகமம் 39:6 வாசிங்க. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்புக் கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரா, ஒப்பு கொடுத்துட்டார். வாசிங்க, யோவான் 13:3 வாசிங்க. தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து.
அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி ஒரு யோசேப்பு கிட்ட அந்த போர்த்திபார்னா அவர் வந்து ஜெயிலர்னு அர்த்தம். அவர் வந்து ஒரு ஜெயிலுடையதான, அல்லது கரெக்டாக நீங்கள் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 39ஆம் அதிகாரத்தில் இருக்கும், பார்வோனுடைய பிரதானிகளில் அதிபதி அவர். அப்போது பார்வோனுக்கு அடுத்து வெரி இம்பார்ட்டண்ட்டான பொசிஷனில் தான் இருக்கிறார் இவர். இப்போ இவருடைய கையில் தான் எல்லாமே இருக்கு. இப்போ இவர் என்ன செய்கிறாரா, அப்படியே முழுவதுமாக யோசேப்பு கிட்ட எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்றார். கொடுத்துட்டு சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான், மற்றபடி எல்லாமே 100% யோசேப்பு மேலே அவருக்கு என்ன இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கையை பொய்யாக்கக்கூடியதான அல்லது நம்பிக்கையை அவர்கிட்ட எடுக்கக்கூடியதான சம்பவம் ஒன்று வருகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி போர்த்திபாரின் மனைவி, அதுக்கு கீழே உள்ள சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். போர்த்திபாரின் மனைவியினுடைய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். நான் அதை பற்றி டீட்டெயிலாக பேச விரும்பல. ஆனால் இங்கே பிரச்சனை, இங்கே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. இப்போ இயேசுக்கு முன்பதாக அந்த ஸ்தானத்தில் இருந்த ஒரு ஆள் யாரு, பரலோகத்தில் தேவன் இருந்தார். அதே மாதிரி அந்த ஸ்தானத்தில் இருந்த ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா பிசாசு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பிசாசை உண்டாக்கி எல்லாவற்றுக்கும் அவனை தலைவனாக வச்சுட்டார். எசேக்கியேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க பார்ப்போம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். இதான் அவனுடைய மொத்த டிஸ்கிரிப்ஷன். இவங்கிட்ட பிதா, அதாவது தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, தாம் உண்டாக்கின எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் இவன் தான் அதிபதி, பிரதானி. இவன் தான் அதுக்கு அதிபதி. எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு காப்பாற்றுவது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், பிசாசு எதை காப்பாற்ற போகிறான்? நம்ம எல்லாரும் தெரிஞ்சபடி காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்ட கேருப். அப்படின்னா அவன் எதை காப்பாற்ற போகிறான் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தரை மீட்டிட்டு வர்றதை மட்டும் காப்பாற்றுறது அல்ல, உங்ககிட்ட கொடுத்ததை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு பேரும் என்னது, காப்பாற்றுறது. இப்போ உங்ககிட்ட தோட்டத்தை வந்து ஆதாம்கிட்ட கொடுத்தாரு. இப்போ ஆதாமுக்கு எதிரி யாரும் கிடையாது, ஆண்டவருக்கு எதிரி வந்து இருக்கிறான், பிசாசு இருக்கிறான். ஆனால் ஆதாமுகிட்ட கொடுத்து சொன்னார், தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அந்த காப்பாற்றுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூ வாண்ட் டு வாட்ச் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு எல்லா சிருஷ்டிப்புகள். இப்போ யோசேப்பு, இந்த பிசாசு, இந்த ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, பார்வோனுடைய பிரதானி எல்லாத்தையும் இவங்ககிட்ட கொடுத்துட்டார், மொத்தத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோப்பா அப்படின்ட்டார். இங்க பிதா இவனை எல்லாத்துக்கும் ஒரு அதிபதியாக காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்ட கேரு உண்டாக்கிட்டார். ஆனா இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஒரே ஒரு காரியத்துல ஒத்துமை இருக்குது அப்படின்னா, யோசேப்புக்கு எல்லாத்தையும் கையில கொடுத்ததான அந்த பார்வோனுடைய பிரதானி போர்த்திபார் என்ன செஞ்சாரா, அந்த வசனம் வாசிங்க. 39ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல யோசேப்பு சொல்லக்கூடாது 9வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இது மனைவினா என் மாம்சம், அவருடைய மாம்சமா இருக்கு. அந்த மாம்சமா இருக்கிறதுனால அதை தவிர அதை ஒன்றை மட்டும் அவர் வச்சுக்கிட்டாரு, மிச்சம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, என்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. இது யோசேப்பு சொன்ன வார்த்தை. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் பிசாசுகிட்ட ஒப்பு கொடுத்துட்டு சிங்காசனத்தில் மட்டும் அவர் பெரியவராக இருப்பார். இதே வார்த்தையை வந்து பார்வோன் ஒரு வார்த்தை சொல்லுவாப்ல யோசேப்பை பார்த்து. 39 வாசிங்க, 41, 39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். இதுதான் போர்த்திபாரோட வீட்டில் நடந்துச்சு. எல்லாத்துலேயும் போர்த்திபார் எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு. ஆனால் மனைவியை மட்டும் அவர் எனக்கு விலக்கி வைத்தார். இதுதான் தேவன் வந்து பிசாசுக்கு செஞ்சாரு. எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டாரு, சிங்காசனத்தில் மட்டும் அவர் என்னவா இருந்தாரு, பெரியவராக இருந்தார். இப்போ இதே காரியத்தை தான் இயேசுவுக்கும் நடக்குது. வாசிங்க, பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வந்து வாசிங்க. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்குச் சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இப்ப இயேசு கிட்ட எல்லாத்தையும் பிதா ஒப்பு கொடுத்தார். யோவான் 13 வாசிச்சோம். பிதா எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தாரு. ஆனா இயேசு எப்படி இருந்தாரா, அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் சாத்தான்கிட்ட கொடுத்தாரு. அவன் என்ன செஞ்சானா, வாசிங்க அந்த வசனத்தை வாசிருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13, 14 வாசிங்க பார்ப்போம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக
என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். நல்லா கவனிங்க, கர்த்தர் ஒரே ஒரு ஸ்டெப் தான் அவனை கீழே வச்சிருக்கிறார். இப்போ எனக்கு என்ன தோணுது, அந்த ஸ்டெப்பும் நான் ஏறுவேன், அந்த இடத்துல சிங்காசனம் போடுவேன், தலைவன் ஆவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைவனுங்கிறது யாரு? இயேசுதான் தலை. அப்போ அவனுக்கு என்ன தோணுது, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருக்காரு, அந்த ஒன்று மட்டும் இருக்குல்ல, அது எனக்கு வேணும். இப்போ இதே காரியம்தான் யோசேப்புக்கு வந்துச்சு, இதே காரியம்தான் இயேசுக்கு வந்துச்சு. ஆனால் அவன் சொல்ற வார்த்தை, பார்வோன் உன்னை, போர்த்திபார் உன்னை மட்டும் எனக்கு விலக்கி வச்சிருக்காரு, மிச்சம் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டாரு. பார்வோன் சொல்றாரு, சிங்காசனத்தில் மட்டும் நான் உனக்கு பெரியவனாக இருப்பேன். அப்போ ஆண்டவர் நம்மளை பர்பஸாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை விட்டு நம்மளை விலக்கி வைக்கிறார். நம்ம கிட்ட நம்பி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அது நான் சொல்லக்கூடியது, அது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், உங்க ஊழியமா இருக்கலாம், உங்க வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுக்கு கொடுத்த வரமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். கர்த்தர் எல்லாத்தையும் 100%, 99% கொடுத்துறாரு. ஒன்னே ஒன்று மட்டும் கண்டிப்பா கர்த்தர் விலக்கி வைப்பார். ஒன்னே ஒன்று மட்டும், அந்த ஒன்ன வேணும், அந்த ஒன்ன சுதந்திரிக்கணும் அப்படின்னு உங்களை தூண்டுறது தான் பிசாசினுடைய சித்தம் அல்லது பிசாசினுடைய விருப்பம். காரணம் என்னன்னா, அவனுக்கு தெரியும் அந்த ஒன்ன நீங்க எடுத்தீங்கன்னா இந்த 99 உங்களை விட்டு போயிடும். அவனுடைய ஒரே ஆண்டவர் பாருங்க, 99 வச்சுக்கிட்டு ஒன்ன கொடுக்க சொல்ல, ஒன்னு கொடுத்துக்கல, எவ்வளோ ஒரு பாருங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு, அத்தனையும் கொடுத்துட்டு ஒன்னே ஒன்று மட்டும் வேணாம் பாரு. ஆனா பிசாசு நம்மளை தூண்டுறது என்னவா இருக்கும்னா, அந்த ஒன்னை மட்டும் எடுக்க சொல்லுவான். அந்த ஒன்னை நீ எடு, அந்த ஒண்ணுல தான் எல்லாமே இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, தோட்டத்தை முழுக்க கொடுத்தாச்சு, ஆண்டவர் சொன்னாரு அந்த ஒரு மரத்தை மட்டும் நீ சாப்பிடாத. இப்ப என்ன நடந்துச்சு, தோட்டத்தில் உள்ள சகல வித விருட்சம், ஜீவ விருட்சம் அத்தனைக்கும் அதிகாரி, எதை வேணாலும் சாப்பிடலாம். இப்ப பாருங்க, இன்னைக்கே நமக்கு இவ்வளவு சாப்பிட்றதுக்கு வெரைட்டிஸ் இருக்கு. ஆதாமுக்கு எவ்வளவு வெரைட்டிஸ் இருந்திருக்கும், அதுவும் தோட்டத்துக்குள்ள எவ்வளவு இருந்திருக்கும். ஆனா அந்த ஒண்ணு மட்டும் எது வேணாங்கிறாரோ அதுதான் சொல்றது, விலகி இருக்க சொல்லி. ரட்சிப்புக்கு அது மிக முக்கியமான விஷயம். ஆண்டவர் சில விஷயங்களை, அதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போர்த்திபாரின் மனைவி செய்யறது போர்த்திபாரின் மனைவிக்கு தவறாக தெரியல. அந்த அம்மா கரெக்டுன்னு தான் சொல்றேன், ஏன்னா அன்னைக்கு ஊர் சட்டப்படியே சரிதான், கரெக்டா தான் இருக்குது. ஆனால் அவன் சொல்றான், தேவனுக்கு முன்பாக என்ன ஒண்ணு விலக்கி வச்சிருக்கிறார், அவ்வளவுதான். இப்போ இந்த விஷயம் ஆதாமுக்கு எதுல வரல, நன்மை தீமையத்தக்க விருட்சத்துல வரல. ஆண்டவர் என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு, அந்த ஒண்ணை மட்டும் சாப்பிட வேணான்னு சொன்னாரோ, அவன் கேட்டான், ஆமா சாப்பிட வேணான்னு சொல்லியிருக்காரு, அதை சாப்பிடு. எது உனக்கு வேணான்னு ஒன்று சொல்லப்படுகிறதோ அதைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மாறுபாடான சந்ததி விட்டு விலகி அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, வெறும் மனுஷனை மட்டும் விலகுறது இல்ல, கர்த்தர் சில நேரங்களில் உங்களையும் என்னையும் ஒரு உயர்வுக்காக, அது கூட எதுக்காக நீங்க நினைக்கிறீங்க, எதுக்காக? இப்ப இந்த போர்த்திபார் வீட்டுல யோசேப்பு அந்த உண்மையா இருந்தனுடைய விளைவு அடுத்து என்னாச்சு, ஒரு உயர்வு வந்துச்சு. போர்த்திபாருக்கும் மேல போயிட்டான், பிரதானிக்கும் மேல போயிட்டான். ஆனா இப்பவும் சிங்காசனத்தில் மட்டும் நான் உயர்ந்திருப்பேன். இப்போ யோசேப்பு பர்ஃபெக்டா இருந்துட்டாரு. சாவர வரைக்கும் அவர் என்ன நினைக்கல, ராஜாவை தள்ளிட்டு நான் என்ன செய்யணும், ராஜாவாகணும், பார்வனை தள்ளிட்டு நான் பார்வன் ஆகணும், அந்த மாதிரி நினைக்கல. இப்ப மேதிய பெர்ஷியா ராமன் சாம்ராஜ்யத்துல தரியும் அரசாலும் போது ஒரு சில ராஜாவை கொல்றதுக்கு வகை பார்த்தாங்க, மொர்தெகாய் காப்பாத்தினாருன்னு இருக்குது. அந்த மாதிரி அவன் ஆசைப்படல, எதுவுமே செய்யல. எப்பவுமே அதான் வசனம் சொல்றது, போதும் என்ற மனதன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் நமக்கு. அதனால நம்ம ஒரு இடத்துல என்ன நினைக்கணும், இன்னும் அப்படிங்கிறத விட, ஆண்டவரை இந்த இடத்துல என்ன வச்சிருக்கீங்க, இப்ப வச்சிருக்கிற இடத்துக்கு நான் பெர்ஃபெக்ட். அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கும், அந்த ஒன்னை விடுங்க, அதை விட மேல ஒரு இடத்துல வைப்பாரு. ஆனா அங்கேயும் ஒன்னை விட சொல்லுவாரு, அதையும் ஒண்ணு விடுங்க, அதை விட மேல கொண்டு போய் உட்கார வைப்பாரு, அங்க ஒண்ணு விட வேண்டி இருக்கும். இப்படி அந்த ஒரு டெஸ்ட் ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த ஒண்ணு மட்டும் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும் நமக்கு. அந்த ஒரே ஒரு காரியம் மட்டும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் சாப்பிட வேணாம்னா அவங்களுக்கு அந்த சுகர் சாப்பிட்றதுல மட்டும்தான் இன்ட்ரெஸ்டே இருக்கும். மிச்சம் எவ்வளோ காரம் இருக்கும், துவர்ப்பு இருக்கும், அப்புறம் அறுசுவை, மிச்சம் 5 சுவை இருக்கு. அந்த 5 சுவை அவங்களுக்கு புரியவே புரியாது, அந்த ஒரு சுவை தான். ஏன்னா அது வேணான்னு சொல்லப்பட்டது. சில நேரத்தில் நமக்கு எல்லாம் ஓகேன்னு இருப்பாங்க, டாக்டர் ஏதோ ஒன்று சொல்லுவார், இதை மட்டும் விட்டுருங்கன்னு. ஆனால் அந்த ஒன்று மட்டும் தான் நமக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த ஒன்று அது சொல்லும் போது கூட எப்படி சொல்லுவோம் தெரியுமா, டாக்டர் எல்லாம் சொன்னாரு, அந்த ஒன்று மட்டும் வேணான்னு இருக்கிறாரு அப்படின்னு அதை நம்ம மென்ஷன் பண்றோம்ல. ஆனால் நமக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப்ல நிறைய விஷயத்த நாம யூஸ் பண்றதே கிடையாது. நம்ம யூஸ் பண்றது மிஞ்சி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சகல வித விருட்சங்கள் கொடுத்தாரு, ஆதாம் எல்லாத்தையும் சாப்பிட்டுருப்பாரா? அந்த விருட்சம் அத்தனையும் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரா?
இப்போவே நம்ம இந்த உலகத்தில் இருக்க எல்லா பழத்தையும் சாப்பிட்டு முடிக்கல இல்லையா? நமக்கு என்ன கண்ணுக்கு படுதோ, என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் தான் சாப்பிட்றோம். ஆதாமுக்கு ஆண்டவர் வேர்ல்டையே கையில் கொடுத்துட்டாரு. இப்போ ஆதாம் அதெல்லாம் சாப்பிட்ருப்பாரான்னு இல்லை. அவர் என்ன செய்வார்? அவருக்கு தேவை என்னவோ அதை மட்டும் சாப்பிட்ருப்பாரு. டேஸ்ட் பார்த்து பேர் வச்சிருப்பாரு, ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார். அதை தவிர்த்து அவர் வேணான்னு சொன்னது ஒன்னே ஒன்று தான். அந்த ஒன்றை சாப்பிடணும்னு அவன் உணர்த்தலாம் பாருங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அதை விட்டு விலகு, நீ ரட்சிக்கப்படுவாய். அதை விட்டு விலகு, நீ உயர்த்தப்படுவாய். நான் என்னுடைய இதுல இருந்து உங்களுக்கு சொல்றேன், உங்களை கர்த்தர் ஒரு விஷயத்தை விட சொன்னார்னா, நான் சொல்றேன் விட முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். கண்டிப்பாக அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நலமும். அது சில இடத்துல இப்போ என்னை யூகே விட சொன்னார் ஆண்டவர். யூகே விடன்னு சொன்னும்போது எனக்கு அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு சொன்னால், நான் இருந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது ஒரு டாப் சிட்டி, ஒரு பிரைட்டன்லேயே ஒயிட் ஹாக்ன்ற இடம், ரொம்ப அழகான சிட்டி, வசதியான வாழ்க்கை. நான் தான் அங்கே, அந்த மொத்த இதுக்கும் நான் தான் அங்கே அப்படி இருந்தது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் அதை விட்டுட்டு வான்னு சொல்கிறார். அப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டம். இப்போ என்னை கர்த்தர் விட சொன்னது அந்த ஒரே ஒரு வேலையை மட்டும். அந்த ஒரு வேலையை நான் விட மாட்டேன்னு சொல்லியிருந்தா இவ்வளவும் எனக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் இவ்வளோத்தையும் கர்த்தர் எனக்கு காட்டலை, அந்த ஒன்று விடுன்னு மட்டும் சொன்னார். அதை விட்டா இது கிடைக்கும். ஆனால் இதை காட்டிட்டு அதை விடுன்னு கர்த்தர் சொல்ல மாட்டார். அதை விடு, நான் இதை காட்டுறேன் பாரு. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன். நீ போ, நீ பெரிய ஜாதி ஆக்குங்க, அப்புறமா நான் போறேன்னா ஒத்துக்க மாட்டார் ஆண்டவர். ஆண்டவர் சில நேரத்தில் நம்மகிட்ட கேட்கறது ஒபீடியன்ஸ். அந்த ஒபீடியன்ஸ் எப்படிப்பட்ட ஒபீடியன்ஸ்னா, நீங்கள் அவர் என்ன சொல்றாரோ அதை விடக்கூடியதாக இருக்கணும். இது முதலாவதாக யோசேப்பு கிட்ட இருந்துச்சு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், அடுத்து எந்த இடத்துக்கு அவர் போயிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ யோசேப்பு பிதா சொன்ன இல்லையா, இயேசு கிறிஸ்து சொன்னல, இயேசு என்ன பண்ணாரு? பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார், விட்டாரு. ஆனா பிதா அவருக்கு எல்லாவற்றுக்கும் மேலா நாமத்தை கொடுத்து, வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் எல்லாம் அவரை பணியும்படி செய்து தன்னுடைய வலது பாரசத்தில் உட்கார வைத்தாருன்னு இருக்குது. இப்ப விட்டது நமக்கு பெருசு, ஆனால் பெற்றுக்கொண்டது அதை விட பெருசாக அவர் பெற்றுக்கொண்டார். அதுதான் இப்போ ரொம்ப முக்கியம். கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடிக்கு. சில நேரங்களிலே கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார், நாம் விடுவதற்காக. ரெண்டாவது, எஸ்தரை குறித்து வாசிக்கிறோம். வாசிங்க, எஸ்தரின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். ராஜ்யத்தில் பாதினா எவ்வளவு தெரியுமா? எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசன வாசி. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது, தேசத்தில் பாதி கேட்டாலும் தரப்படும்ன்றதுல பாதி எவ்வளவு? ஏறக்குறைய 63 நாடு. 63 ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும், ராஜ்யம் 127 நாடுகளை கொண்டது. பாதி கேட்டாலும் தரும் அப்படின்னா 63.5 நாடு தரேன்னு சொல்றான். அந்த அம்மா திருப்பி சொல்லிச்சு, எனக்கு வேணான்றுச்சு. ஆனா இந்த வசனத்தை வாசிங்க, 2ஆம் அதிகாரத்துல என்ன நடந்துச்சு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். இப்பவே 2ஆம் அதிகாரத்திலே அவன் ராஜஸ்திரீ ஆயிட்டா. 127 நாட்டுக்கு என்ன ஆயிட்டாங்க? ராஜஸ்திரீ ஆயிட்டாங்க. இப்ப ராஜா சொல்றாரு, 127 நாட்டுக்கு ராஜஸ்திரீ. இப்ப அந்த ராஜஸ்திரீங்கிறது எப்படின்னா, ராஜாவோடைய அதிகாரத்தில் அவங்களுக்கும் உண்டு. ராஜா 120 நாட்டுக்கு ராஜா, இவங்க 120 நாட்டுக்கு ராணி. ஆனா இப்போ அவர் சொன்னது என்ன ஆஃபர் என்னன்னா, 63 நாடு உனக்கே சொந்தம், நீ ராஜாத்தியா இருக்கலாம். இப்போ புரியுதா டிஃபரன்ஸ்? புரியுதா? 127 நாட்டுக்கு இவர் ராஜா, இந்த அம்மா என்னவா இருக்காங்க? ராணியா இருக்காங்க. இவர் செத்துட்டாங்கன்னா அவங்க ராணி கிடையாது, அவ்வளவுதான், முடிஞ்சிடும். வேற ஒரு ராஜா வந்துட்டாங்கன்னா இன்னொரு ராணி வந்துடுவாங்க, இவங்கள தள்ளிடுவாங்க. ஆனால் இப்போ அவர் சொன்னது என்னன்னா, உனக்கு பாதி நான் தந்துடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 63 நாடு நீயே ராஜா, நீயே ராணி. நான் இல்லாட்டியும் இருந்தாலும் நீ தான் எனக்கு இருப்ப, ராணியா இருப்ப. அது ஒரு பெரிய ஆஃபர், மிகப்பெரிய ஆஃபர். ஆனால் எஸ்தருடைய வார்த்தை என்னன்னா, வேண்டாம், இல்ல ராஜா, எனக்கு அதெல்லாம் இல்லை. அப்ப 127 நாட்டுக்கு ராணியா இருக்கிறேன், 67 நாட்டுக்கு தனி ராணியா, சோலோவா ராணியா இருக்க போறேன், இது எதுவுமே வேண்டாம். அப்படின்னா எஸ்தருடையதான, இன்னும் கூட எஸ்தரை பத்தி கொஞ்சம் படிங்க, வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது
அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமேயல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின வசனத்தில் இருக்குது. அதிலே பாருங்க, 13ஆம் வசனம் கடைசி சொல்லுது, அந்த ஸ்திரீ அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு, அங்கேயும் அவள் ஒன்றும் கேட்கவில்லை அப்படின்னு. அப்ப எஸ்தருடையதான தாட் என்ன? எஸ்தருடைய மனநிலை என்ன? என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. ராஜாவை பார்க்க போறாங்க அப்படின்னு கேட்டு என்ன ட்ரெஸ், என்ன அலங்காரம், எப்படி என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது, ராஜா கூப்பிட்டு சொல்றாரு, பாதி தரேன், வேண்டாம், இதுவும் வேண்டாம், ஏகா என்ன கொடுக்குறாரு, எனக்கு அது போதும். அப்ப இந்த மனநிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, எஸ்தருக்கு ஒன்று நன்றாய் தெரிகிறது. இப்ப இந்த எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சரியா? எஸ்தரின் புஸ்தகம் என்ன செய்யணும்? புரிஞ்சுக்கணும். பைபிள்ல கர்த்தர், காடு, தேவன் அப்படின்னு ஒரு வேர்டு கூட வராத ஒரே ஒரு புக்கு எஸ்தர் புக்கு தான். இந்த மாதிரி ஒரு புக்கு பைபிள் முழுக்க இருக்கவே இருக்காது. காடு, லார்டு, அல்மைட்டி, ஆண்டவரை பற்றினதான ஒரு வார்த்தையும் இருக்காது. ஒரு வார்த்தை ஆண்டவரை பற்றி எதுவுமே எஸ்தர் புக்கில் இருக்கவே இருக்காது. ஆனால் எஸ்தரின் புஸ்தகம் நமக்கு பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்தரின் புஸ்தகம் வந்து முழுக்க முழுக்க நியூ டெஸ்ட்மெண்ட்டை பிரதிபலிக்கக்கூடியதான ஒரு புக்கு. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ஆழமாக இருக்கும், நீங்கள் புரிஞ்சுட்டா தெரியும். எஸ்தர் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா மொர்தெகாய்னு ஒருத்தர் இருக்கிறார். மொர்தெகாய் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு வகையில் எஸ்தருக்கு என்னவா இருக்கிறாரு? சிறிய தகப்பன் இருக்கு இல்லையா? ஆனால் அவன் தகப்பன் கிடையாது, அவன் அண்ணன். எஸ்தருக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? அண்ணனாக இருக்கிறார். இங்கே என்ன சொல்லுது பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 15வது வசனம் வாசிங்க, 2:15. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர். சித்தப்பா பொண்ணு. சித்தப்பா பொண்ணுன்னா யார்? இவங்க தங்கச்சி. ஆனா என்னவா ஏத்துக்கிட்டாரு? மகளா ஏத்துக்கிட்டாரு. புரியுதா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஸ்தர் மொர்தெகாய்க்கு தங்கச்சி, இன்னொரு பக்கம் மகளா ஏத்துக்கிட்டாரு. அதுல இன்னொன்னையும் பார்க்கணும். எஸ்தர் யாருன்னா, அகாஸ்வர ராஜாவுக்கு என்னவா இருக்கிறாரு? தரியு ராஜாவுக்கு என்னவா இருக்கிறாரு? அல்ல, அகாஸ்வர ராஜாவுக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? மனவாட்டியா இருக்கிறாங்க. எஸ்தர் 3 இருப்பாங்க இதுல. ராஜாவுக்கு ஒய்ஃபு, மொர்தெகாய்க்கு தங்கச்சி, இன்னொரு பக்கம் மொர்தெகாய்க்கு மகள். இந்த 3 கேட்டகரியுமே சபையானது தேவனுக்கான தொடர்பு. புரியுதா? சபை ஒரு வகையில் பிதாவுக்கு குமாரராக நாம் இருக்கிறோம். இன்னொரு வகையில் இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக இருக்கிறோம். இன்னொரு வகையில் இயேசுவுக்கு சகோதரியாக இருக்கிறோம். அதனாலதான் உன்னத பாட்டில் நம்மளை பார்த்து சொல்லுவாரு, என் சகோதரியே, என் மனவாளியே. ஏன் சகோதரியா இருக்கிறோம்? எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவோட வழியிலிருந்து பார்த்தீங்கன்னா இயேசு முதற் பேரானவர், நாம 2வது. அப்ப அந்த வழியில பார்த்தா நாமெல்லாம் யாரு? சகோதரர்களாக இருக்கிறோம். அதுவே இந்த வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசுவின் வகையில பார்த்தா அது யாரு? மனவாட்டி. இன்னொரு வகையில பார்த்தீங்கன்னு சொன்னா பிதாவுக்கு மகள். 3 வகையிலையும் அதுல இருக்கும். இந்த 3 எஸ்தர் புஸ்தகத்துல இருக்கும். அதான் அந்த ஸ்பிரிச்சுவல் புக்கு ரொம்ப டீப்பாக இருக்கும். இது மட்டும் இல்ல, அதுல இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட்டுக்குள்ள தான் வந்துகிட்டே இருக்கும். அதை ஸ்பிரிச்சுவலா படிச்சா மட்டும்தான் புரியும். இல்லைன்னா வெறும் ஹிஸ்டரி புக்கு அப்படின்ட்டு அந்த ஹிஸ்டரியில உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. விசுவாசத்துக்கு ஒண்ணு இருக்கும். அதுலயும் கர்த்தர் செஞ்சார்னே இருக்காது. மொர்தெகாயும் எஸ்தரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னு இருக்கும். கர்த்தருங்கிற வேர்டே இருக்காது. உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு நீங்க இப்படி தியானிக்காம எஸ்தர் புக்கு தியானிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எஸ்தர் சபை, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொடுக்கறது யாரு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராஜா, பரலோகத்தின் தேவன் தராரு. ஆனால் தரும்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? மணவாளன் தரும்போது எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். இப்ப ஏகா யாருன்னு பாத்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அடையாளம். கொண்டு போய் ஒப்படைப்பாங்க. அவர் தான் எஸ்தரை ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி, மணவாளனுக்கு ஏற்ற மாதிரி மாத்துவார். யார்கிட்ட ஒப்படைப்பாரு? 7 தாதிமார்ட்ட ஒப்படைப்பாரு. நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறபடி 7 சபைகளுடைய உபதேசம் தான் நமக்கு இருக்கு. கொரிந்திலிருந்து தெசலோனிக்கர் வரைக்கும் 7 சபைகளுக்கான உபதேசம் இருக்கு. இதை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல 7 சபை இருக்குது. இதை வச்சு நம்மள ஆண்டவர் ரெடி பண்றாரு. அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர், ஏகாங்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானதுக்கு அந்த பரிசுத்தங்கிறதுக்கான ஒரு வேர்டும் இருக்கு ஹீப்ரூல. அப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மள 7 சபையின் உபதேசத்தை வச்சு ரெடி பண்றாரு. யாருக்கு? மணவாளனுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்றாரு. ஆனால் இப்படி இருக்கும்போது மணவாட்டி நம்முடைய குணாதிசயம் என்னவா இருக்கு அப்படிங்கிறத அங்க பிரதிபலிக்குது. எஸ்தர் சொல்றாங்க, ஹோலி ஸ்பிரிட்
ஏகா கொடுத்தவை அல்லாமல் வேறு ஒன்றையும் அவங்க என்ன செய்யவில்லையா? கேட்கவே இல்லை. எல்லாரும் கேட்கறாங்களாமா, ராஜாவுக்கிட்ட தான் போறோம், ராஜா தான் கொடுக்குறாரு, ராஜாவுடைய நாமத்துல தான் எல்லாம் கிடைக்குது, என்ன கேட்டாலும் கிடைக்கும், என் நாமத்தினால எவைகள் கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் வசனம் சொல்லுது, ஏகா என்ன கொடுத்தாரோ அதை தவிர அவள் எதையும் வாங்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு சொல்றாரு, ஒரு நாள் வரும் நீங்கள் ஒன்றும் என்னை கேட்க மாட்டீர்கள். இப்போ சபையினுடையதான மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இங்கிருந்து ராஜாவை பார்க்க போறோம். ராஜாவை பார்க்க போறதுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அதை மட்டும்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை மட்டும்தான் வாஞ்சிக்கணும், அதை மட்டும்தான் விரும்பணும். அதை தவிர வேற யார் எதை கொடுத்தாலும், இப்போ ராஜா சொல்றாரு, ஆண்டவரே சொல்றாரு, அப்படி உங்க கணக்குக்கு சொல்றேன், ஸ்பிரிச்சுவல் கணக்கு சொல்றேன், இதுல பாதி கேட்டாலும் உனக்கு என்ன செய்யப்படும்? தரப்படும். ஆனா எஸ்தருக்கு நல்லா தெரியுது, நீங்க என்ன கிரீடத்தை தலையில வச்சுட்டீங்க. வேதம் சொல்லுது, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன். சிங்காசனத்தில் கூட உட்கார வைத்தான், அரை ஆசனத்தில் உட்கார வைத்தான் இருக்கு ஆசனத்துல. இயேசு சொல்றாரு, ஜெயம் கொள்கிறவன் என்னோடு கூட என்ன எங்க உட்கார்ந்து கொள்வேன்? சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். அப்போ இயேசுதான் அந்த அந்த கான்செப்டுக்காக உங்களுக்கு சொல்றேன், இந்த பூமியில பாதி என்ன வேணுமோ எடுத்துக்கோ, எது வேணா எடுத்துக்கோ. ஆனால் எஸ்தருடைய தாட் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, எனக்கு இதெல்லாம் வேணாம் ராஜா, இதெல்லாம் வேணாம், என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், என் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? காப்பாற்றப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய மிக முக்கியமான தாட். இந்த தாட் வரணும்னா இதை நீங்க ஒதுக்கணும். ஏங்க இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ராஜாத்தியா 62 நாட்டில் உட்காந்தா என்ன இருக்கு? இப்போ சொல்றேன், ஆத்ம பாரம் வரணும்னா, நீங்கள் அந்த ஆத்ம பாரத்தோட ஜனங்களோட போகணும்னா, உலகத்தை நேசிக்கிறவனால அதை செய்யவே முடியாது. அவங்க ராஜாத்தியா உட்காந்துட்டாங்கன்னா, ஒரு சாதாரண விஷயத்துக்கு தான் சொல்றேன், ராஜாத்தியா உட்காந்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்து கேட்டீங்கன்னா, ராஜ்யத்துக்குரிய காரியங்களை பார்க்க தொடங்குவீங்க. அரசாட்சியை பத்தி பார்க்கணும். நாட்டுக்கு எவன பிசாசு என்ன பண்ணுவானா, அடுத்து சண்டை போடுறதுக்கு ஆள் அனுப்புவான். நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த பக்கம் என்னவா இருப்பீங்க? பிஸியா இருப்பீங்க. உங்களால யாரை பார்க்க முடியாது? ஜனங்களுக்கான மன்றாட்டு இருக்காது. சோ இங்க நம்முடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க ஜனங்களுக்காக இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அதற்காக இதை நீங்க விடணும். எஸ்தருக்கு இதுக்கு நல்லா தெரியுது, நான் என்னதான் 62 நாட்டுக்கு ராணியா இருந்தாலும், இப்ப மொர்தெகாய் கையில இருக்கிறார், மொர்தெகாய் கூட வச்சுக்கலாம், ஏகா இருக்கிறார், யாரோனா அங்க வச்சுக்கிட்டு அரசாட்சி பண்ண முடியுமா? பண்ணலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலக மேன்மையை நீ விடாமல் உன்னால் ஆத்ம பாரத்துக்குள்ள வரவே முடியாது. எதனால மிஷினரிகள் அவ்வளவு தூரம் இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்கன்றோம். இன்னைக்கு அவங்களுக்கு நமக்கு என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க உட்கார்ந்துகிட்டு அதை நம்மளால செய்யவே முடியல. இங்க நல்ல உலகத்துல ஆளுகை செய்யணும், உலகத்தை இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், லேண்ட் வாங்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னா என் மைண்ட் முழுக்க அது இருக்கும்னா ஆத்ம பாரம் என் மைண்ட்ல வரவே வராது. நான் வேற எதையோ ஒன்று செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா என் தாட்டு முழுக்க அதுல இருந்துச்சுன்னா ஆத்மா வராது. அவளுக்கு எஸ்தருக்கு நல்லா தெரியுது, என்னதான் நீங்க சிங்காசனில் உட்கார வச்சுட்டீங்களே, என்னதான் கிரீடத்தை வச்சுட்டீங்களே, இனி பாதி கொடுத்தா என்ன, முழுசு கொடுத்தா என்ன? இப்படி யோசிச்சு பாருங்க எஸ்தருடைய வியூல எப்படி இருக்கு பாருங்க. நான் ஒரு அடிமை பெண், அந்த நாட்டுக்கு யாரு? அடிமை பெண். என்னை கொண்டாந்து இப்ப எங்க உட்கார வச்சிருக்கீங்க? அரியாசனத்துல உட்கார வச்சு என் தலையில கிரீடத்தை வச்சிருக்கீங்க. இதுவே எனக்கு எப்பேற்பட்டது? தி பெஸ்ட். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமில்லாத உங்களை என்னையும் ராஜாக்களும் ஆசாரியருமே கர்த்தர் மாத்தி இருக்கிறார். இந்த 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 அழைப்பே இருக்குல்ல, இந்த அழைப்பு இதுவே உலகத்துல பெருசு இல்ல. இதுக்கு நடுவுல நான் ஏன் 62 நாட்டுக்கு ராஜா வாங்கணும்? இதுக்கு நடுவில் நான் ஏன் எனக்கு அது வேணும் இது வேணும்? கேட்கிறவை எல்லாம் கிடைக்கப்படும். ஆண்டவரே நாம எதை சிலர்லாம் பாருங்க இதுலயே இருப்பாங்க மைண்ட் செட். ஆனா உங்களை என்னைய கர்த்தர் அழைச்சது எதுக்கு தெரியுமா? அழகா மொர்தெகாய் சொல்லாப்ல, யாருக்கு தெரியும் இந்த நாளுக்காக நீங்க கொண்டாந்துருப்பாய். ஆண்டவர் சொல்ல அந்த இடத்துல சொல்லுவாரு, 4ஆம் அதிகாரத்துல மொர்தெகாய் சொல்லுவாரு, 13வது வசனம் வாசிங்க. மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொன்னது, நீ ராஜாவின் அரமனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவா என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. எதுக்கு கர்த்தர் நம்மளை கொண்டாந்து இப்படி உட்கார வச்சிருக்கிறாரு? ஏன் இவங்களுக்கு நடுவுக்கெல்லாம் கர்த்தர் நம்ம அளவுல நம்மளை ராஜகுமாரத்தி மாதிரி வச்சிருக்காரு, ராஜகுமாரன் தான் வச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, ஒரு காலம் இருக்கு, இந்த காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படிக்கு. இப்ப நம்மளை கர்த்தர் ஏன் இப்படி உட்கார வச்சிருக்கிறாருன்னா, ஏதோ ஒரு அவருடைய வேலைக்கு ராஜகுமாரத்தையா உட்கார வைக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை நம்ம வசதியாயோ பாவம் கீழே இருந்தா கஷ்டப்படுவாங்கன்றதுக்காக இல்ல, அதுக்கு கொண்டு கர்த்தர் மேல உட்கார வைக்கல. இங்க உட்கார வச்சா ஒரு வேலை நம்மளால செய்ய முடியும்ன்றதுக்காக கர்த்தர் கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். ஆனா நாம இங்க உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அந்த மற்ற ஸ்திரீகளை போல எனக்கு ஏகா என்ன கொடுப்பாரு, எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க,
என்ன கேட்டாலும் கிடைக்கும் பைபிள் சொல்லுது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும். பொல்லாதலாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம். God will do. ஆனால் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது? இங்க நாம இதை விட முடியாம இருக்கிறோம். ராஜ மேன்மைய இந்த ராஜ இடத்துல உட்காந்துக்கிட்டு, இப்போ எஸ்தருக்கும் என்ன இருக்கு, ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன, ராஜாத்தியா இருக்கிறேன், என்னால என்ன, அதுதான் அங்க உள்ள பிரச்சனையே. நான் ராஜாத்தியா இருக்கிறேன், சட்டத்தை மீறி நான் எதுவுமே செய்ய முடியாது, எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குங்க, இதுக்கு மேல செய்ய முடியாது. அவன் சொல்றான், உன் லிமிட் எல்லாம் ஒரு நாள் செத்து போயிடும், அதெல்லாம் போயிடும். நீ எதுக்கு அழைக்கப்பட்ட? கர்த்தருக்காக அந்த இடத்துல கொண்டு கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறார். அவருடைய வேலைக்காக, உன்னை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு வேலைக்காக தான் கர்த்தர் உன்னை கொண்டு அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு. அப்ப இங்கேயும் உட்காந்துக்கிட்டு ஃபியூச்சரை பத்தி அது இது என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும், ஆண்டவர் சொல்றாரு, அதை விட்டு முதல்ல விலகு. அந்த ராஜகுமாரத்திங்கிற இனத்தை விடு முதல்ல. அதை விட்டுட்டு, உனக்கு நான் ராஜாவும் ஆசனமா வச்சிருக்கிறேன், அதை விட்டு எதுக்காக? நீ ஜனங்களுக்காக மன்றாடுவதற்காக, ராஜா கிட்ட போய் அழுவதற்காக, ராஜாவின் காலில் விழுந்து கெஞ்சுவதற்காக நீ ராஜகுமாரத்தியான. மற்றவங்க சொன்னா கேட்க ஏன்னா முடியாது. தேவனுக்கு அவங்க நடுவில் பாவங்கள் சுவராக இருக்கு. ஆனா உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லை. ரத்தத்தால் கழுவப்பட்டோம், அவருடைய மார்பில் சாஞ்சிருக்கோம். நம்ம சொன்னா தேவன் கேட்பார். அப்ப நம்ம மேல என்ன இருக்குது? கர்த்தருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மேன்மைக்காக கர்த்தர் கொண்டு உட்கார வச்சிருக்கிறார். அப்ப இங்க உட்காந்துக்கிட்டு இன்னும் என்ன ஆகும்? ஒரு சிலர்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, ஃபியூச்சர் என்ன ஆகும்னு நினைப்பாங்க. எனக்கு கர்த்தர் என்னை விட்டு முதல்ல எடுத்த ஒரு முக்கியமான விஷயத்துல ஒன்று ஃபியூச்சர் பிளான். நான் உங்களுக்கு அது ஒரு ஆலோசனையாவே சொல்றேன். ஃபியூச்சர் பிளான் ஒன்று போடவே போடாதீங்க. 50 வயசுல என்ன ஆகும், 40 வயசுல என்ன ஆகும், 60 வயசுல என்ன ஆகும், போடவே போடாதீங்க. ஏன் சொல்றேன் தெரியுமா? ஃபியூச்சர் 100% கர்த்தர் கரத்துல இருக்கு, 100%. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இப்போ நான் 60 வயசுக்கு பிளான் பண்ணி 60வது வயசுல இதெல்லாம் பண்ணிட்டு, சிலர்லாம் சொல்லுவாங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ஊழியத்துக்கு வரேன், ரிட்டையர் ஆகிட்டு வரேன்பாங்க. அதுக்குள்ள செத்து போயிட்டு என்ன ஆகுது? கர்த்தர் எதுக்கு நம்மளை இங்கே வச்சிருக்கிறாரோ அது. இன்னும் ஒரு காரியத்தை வாசிங்க. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 24-25 வாசி. விசுவாசத்தினாலே மோசேதான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அந்த பொக்கிஷம்னா என்ன? வேதம் சொல்லுது, ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம். ஆக எகிப்தில் உள்ள பொக்கிஷம் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லுகிறது, மோசே எகிப்திலுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அப்போ இந்த இடத்துல வேதம் நம்ம கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற மிக முக்கியமான அடுத்து, பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அப்படின்னு இருக்கு. அப்போ இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் இது வரைக்கும் உள்ளது. யோசேப்பை மாதிரி நம்ம முக்கியமான ஒரு பாவம் இருக்கும், அதை கூட விட்டுட்டு வந்துருவோம். அடுத்து நமக்கு எஸ்தர் மாதிரி மேன்மைகள், ஆண்டவர் கொடுத்த ஊழியத்து கூட வந்துருவோம். ஆனா இப்போ 3வது இருக்க பிரச்சனை இருக்குல்ல, இது கொஞ்சம் என்ன சொல்றது, ஃபெவிகால் மாதிரி கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்க பிரச்சனை. இதை கொஞ்சம் பிச்சு தான் எடுக்கணும். இது என்ன செய்யணும்? கொஞ்சம் இப்போ யோசேப்புக்குன்றது அந்த அம்மாங்கிறது விட்டுட்டு போயிடலாம், ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டாச்சுன்னா அந்த அம்மாவுக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை, வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ எஸ்தர் ராஜகுமாரத்தி, ராஜா பார்த்து சொல்றாருன்னு வச்சுங்க, இனிமேட்டு ராஜகுமாரத்தி இல்லை, வஸ்தியை தள்ள மாதிரி தள்ளிட்டாருன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா இது அப்படி இல்லை. எகிப்தின் கலைகளின் வாக்கிலும் இவன் சின்ன வயசுல அதுக்குள்ள வளர்ந்துருக்கிறான், இவனுக்குள்ள வளர்ந்துருச்சு எல்லாமே. இது வெளியே உள்ளது இல்லை, இது என்ன இருக்குது? உள்ள வளர்ந்தது. இது எப்போ வளர்ந்தது? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நமக்குள்ள வளரும். இன்னும் சொல்ல போனா தலைமுறையை வளரும். போன தலைமுறையில இருந்து யாருக்கிட்ட இருந்தாவது நமக்கு வரும், ஜீனும்பாங்க. இது என்னவா இருக்கலாம்? உங்களுடைய சுய ஞானமா இருக்கலாம், டேலண்ட் இருக்கலாம், நீங்க படிக்க வரக்கூடியதாக இருக்கலாம், அனுபவத்தில் வரக்கூடியதாக இருக்கலாம், அல்லது ஒரு சிலர்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம். இது எல்லாம் இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? உலகத்தை பொறுத்த வரைக்கும் பொக்கிஷம் மாதிரி இருக்கும். உலகத்தை பொறுத்த எப்படி இருக்கும்? பொக்கிஷம்னா என்ன? வேல்யூபிள். பொக்கிஷம்னா வேல்யூபிள். அதை வச்சு நம்ம நல்ல நிறைய விஷயத்தை செய்ய முடியும். இப்போ இன்னைக்கு யோசித்துக்கொள்ளுங்க, இன்னைக்கு ஒருத்தன் ஏஐ டெக்னாலஜியில் நம்பர் 1 முடிச்சிருந்தானா அவனுக்கு என்ன ஒரு இது இருக்கு? எப்படி தூக்கி போய் எங்கே உட்கார வச்சிருவாங்க இன்னைக்கு, இல்லையா? இப்போ சில சயின்டிஸ்ட் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, எங்கேயோ வந்துடுறாங்க. இது உலகத்தில் உள்ள பொக்கிஷம். இப்போ அவங்க ஒரே நாள் ஆயிட்டாங்களா? அப்படி இல்லை. இப்போ இது உலகத்தில் உள்ள பொக்கிஷம், மாற்றுக்கிறதே கிடையாது, வேல்யூபிள். ஆனா இதை தாம் பவுல் சொல்றாரு பிலிப்பியருக்கு எழுதும் போது, நான் லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். நான் நஷ்டமானதை கர்த்தருக்காக விட்டுட்டு வரல. எதை விட்டுட்டு வந்த? லாபமானதை விட்டு வர. நஷ்டமானதை எல்லாருமே விடுவாங்க.
இப்போ கடை நஷ்டமாயிருச்சு, மூடியாச்சு. இப்போ கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்றாரு. நான் அதை குறைவாக சொல்லலை, கர்த்தர் ஊழியத்துக்கு கூப்பிட்றாரு. ஊழியத்துக்கு கூப்பிடும் போது சரி நஷ்டமாயிருச்சு, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒருத்தர் சொல்கிறாரு வாங்க ஊழியத்துக்கு, அங்கே வந்து ஆண்டவர் பார்த்துப்பாரு, இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் சேர்த்து விட்றோம், மாதம் உங்களுக்கு இவ்வளோ தருவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம். இப்போ எதை விட்டு வந்திருக்கோம்? நஷ்டத்தை விட்டு வந்திருக்கோம். இப்படி வரவங்களை நான் குறையா சொல்ல, திரும்பியும் சொல்கிறேன், நஷ்டத்தை விட்டு வந்திருக்கோம். ஆனால் உங்ககிட்ட சில லாபம் இருக்கும், அதை தான் நீங்கள் விட மாட்டீங்க. இது நஷ்டம், ஆனால் உங்களுக்குள்ளேயே சில லாபம் இருக்கும், சில ஞானம் இருக்கும், சில அறிவு இருக்கும், சில டேலண்ட் இருக்கும், சில காரியங்கள் சின்ன வயசுலேருந்தே இருக்கும், டிஃபால்ட்டாக வரும். மோசே எகிப்துல போய் பார்வோன்ட்ட பேசணும், கரெக்ட் தானே? பார்வோன்ட்ட பேசணும். அப்போ பார்வோனுடைய லால மோசே சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது நல்லதா கெட்டதா? எகிப்துடைய லாவை அவர் கரைச்சி குடிச்சிருக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது தானே. அப்போதான் பார்வோன்ட்ட பேசுறதுக்கு இப்போ நம்மளே யாரை கேட்குறோம்? ஆடிட்டர் இருக்காரா அப்படின்னு கேட்கணும், அப்படிதானே? ஆனால் மோசே வந்து பெஸ்ட் இருக்கு, எகிப்தின் வாக்கிலும் கலைகளிலும் வல்லவன், கலைகளிலும் வாக்கிலும் வல்லவன், பயங்கரமா பேசுவார். ஆனால் இப்போ ஆண்டவருக்கு தேவை பார்வோன்கிட்ட போறதுக்கு எகிப்தின் கலைகளிலும் வாக்கிலும் வல்லவனான இந்த டேலண்டட் பர்சன் எனக்கு வேண்டாம், அவன் திக்குவாயி மந்தனாவா மாறட்டும், பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுக்கட்டும். அவனுக்கு அதுல இருக்கு. நான் யார் தெரியுமில்ல? பாரோவோடைய தங்கச்சி பையன், ஆல்மோஸ்ட் ராஜ குடும்பம், அவருக்கு ரதம் இருக்கும், அவர் போனார்னா ஒரு கம்பீரம் இருக்கும். பாரோ அன்னைக்கு வந்து இப்படி இப்படி எடுத்துக்கோங்க, ட்ரம்ப்போடைய தங்கச்சி பையன் எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளோ ஒரு மரியாதை இருக்கும். ட்ரம்ப் கூட எங்க போனாலும் ஒரு மரியாதை. அதுவும் இல்லாம வாக்கிலும் கலையிலும் வல்லவன், தி பெஸ்ட், எங்க போனாலும் ஒரு தனி மரியாதை இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுது, நான் உன்னை எடுத்து பயன்படுத்துறேன்னா இதை நான் நஷ்டம்னு சொல்லல, இது வேஸ்ட்னு சொல்லல, இது பொக்கிஷங்கிறேன், ஆனா இது வேணாங்கிறார் ஆண்டவர். இப்ப நம்ம என்ன செய்வோம்? டேலண்ட் உள்ளவனை தான் செலக்ட் பண்ணுவோம். நம்ம எப்பவுமே என்ன செய்வோம்? டேலண்ட் உள்ளவன் தான் நமக்கு செலக்ட் பண்ணுவோம். நான் வந்து என்கிட்ட ஒரு என்ன சொல்ற ராங் வியூ இருந்துச்சு. அப்போ இங்கே மினிஸ்ட்ரிக்கு ஆண்டவர் சொன்னார், நான் அனுப்புவேன் ஆட்களை, நீ யாரையும் கூப்பிடாத, அவங்களா வரட்டும்னு சொன்னார். அப்போ வர்றவங்கள நம்ம எடுக்கும் போது நான் என்ன செய்வேன்னா, அவங்கள என்ன யூஸ் பண்ணலாம், என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்பேன். இவங்களை எதுக்கு யூஸ் பண்ணணும், அவங்களுக்கு என்ன தெரியும், நம்ம மினிஸ்ட்ரியில் எந்த இடத்துல இவங்களை யூஸ் பண்ணலாம், அவங்க படிப்பு என்ன, இந்த ஆங்கிளில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், அப்போ வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷனு, அந்த கம்ப்யூட்டர் பார்க்கறது, எடிட் பண்ணுறது, வீடியோ பண்ணுறது, ஷூட் பண்ணுறது, இது மட்டும்தான் ஊழியங்கிறியா? அப்போ ஊழியம்னா என்ன? அப்போ நான் என்ன பண்ணியிருக்கணும்? போட் ஓட்டுறதுக்கு 4 பேரை நான் என்ன பண்ணியிருக்கணும்? சீஷர்களை கூப்பிட்டு வந்துருக்கணும். ஏன்னா கலிலேயா ஓரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெய்லி ஊழியம் பண்ண போகிறோம். அப்போ போட்டு ஓட்டுறவங்க தான் நல்லா இருக்கும் அப்படி சொல்லி நான் பேதுருவையும் யோவானையும் கூப்பிடல. அவங்க அப்போஸ்தலர்கள், அவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொன்னேன். தேவைப்பட்டா போட் ஓட்ட யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் நான் அவங்கள அழைச்சது அப்போஸ்தலராக தான். நீ அவங்கள பார்க்க வேண்டியது அப்போஸ்தலராக தான் பார்க்கணும். அவங்க வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க? யோவான்ல 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு, சாப்பாடு வாங்கும்படி போயிருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. என்ன போயிருந்தாங்க? சாப்பாடு வாங்கும்படி போயிருந்தாங்க. இப்போ பேதுரு சொல்லலாம்ல, நான் யார் தெரியும்ல, 2 போட் வச்சிருந்தேன், நான் சொந்தக்காரன், எனக்கு போட் நிறைய மீன் இருக்கு, பணக்காரன், என்ன போய் சாப்பாடு வாங்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லலாமா இல்லையா? இல்லைன்னா இவர் சொல்லலாம், மேத்யூ சொல்லலாம், நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தெரியும்ல, நான் ரோம கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், மாசம் என் சம்பளம் என்ன தெரியுமா, என்ன போய் சாப்பாடு வாங்க சொல்றீங்களா, நீங்க போங்க போயிட்டு வாங்க, நான் அப்படி ஓரமா உட்காந்துருக்கேன் சொல்லலாம். ஆனா வசனம் சொல்லுது, சாப்பாடு வாங்கும்படி ஊருக்குள் போயிருந்தார்கள். இதுதான் காட் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. சில நேரத்தில் கத்த நம்ம கிட்ட சில ஷார்ப் கார்னர்ஸ் இருக்கும். கோலியாத்தை அடிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்? கூழாங்கல் எப்படி ஆகும் தெரியுமா? பெபிள்ஸ் எப்படி உருவாகும் தெரியுமா? பெபிள்ஸ் இயற்கையாகவே பெபிள்ஸாக வராது. நார்மல் கல் மலையில் தண்ணியில் என்ன செய்யும்? உருண்டு 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 அது சில காற்றுல அது இதுன்னு அடிக்கப்பட்டு அது எப்படி உருவாகும்? எல்லா பக்கமும் கார்னர் இல்லாத ஒரு கல்லாக மாறும். அதுக்கு பல வருஷங்களாகும், சில 100 வருஷங்களாகும். அந்த மலையில் இருக்கிறது உடஞ்சி 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 கல்லாக மாறுறதுக்கு எல்லா கார்னர்ஸும் உடையணும். இப்போ ஒரு நாள் கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு இந்த கூழாங்கல் எத்தனை வருஷம் ரெடி ஆயிருக்கும்? எத்தனை வருஷம் ரெடி ஆயிருக்கும்? பல வருஷம். நான் ஆண்டவர்கிட்ட நான் அப்படி வசனம் தியானிக்கும் போது கேட்டேன். ஆவியானவர் தான் உணர்த்தினாரு, நோவாவுடைய பேழை
எவ்வளோ நாள் ஊழியம் பண்ணுச்சு? ஊழியம் எவ்வளோ நாள் பண்ணுச்சு? 1 வருஷம். அவங்க பேழைக்குள்ளே போய் அடுத்த வரும்போது 1 வருஷம் கரெக்டாக. முதல்ல 600ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி உள்ளே போவாங்க. 601வது வருஷம் 1ஆம் மாதம் 17ஆம் தேதி வெளியே வருவாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த பேழை என்ன பண்ணியிருக்கு? ஊழியம் பண்ணியிருக்கு. ரெடியானது 100 வருஷம். 100 வருஷம் ரெடியாகி 1 வருஷம் ஊழியம். சரி, இப்போ மோசே எத்தனை வருஷம் ரெடியானார்? மோசே எத்தனை வருஷம் ரெடியானார்? 80 வருஷம். பிறக்கும் போதே மோசே மேலே கர்த்தருக்கு பிளான் இருக்குது. ஆனால் ஈஜிப்டில் 40 இயர்ஸு, மீதியான் தேசத்தில் 40 இயர்ஸ். இந்த 40 இயர்ஸ் கற்றுக்கிட்டதை விடுறதுக்கு அடுத்த 40 இயர்ஸ், மொத்தம் 80 வருஷம். எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணார்? 40 வருஷம். இயேசு எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணார்? எத்தனை வருஷம் ரெடியானார்? இந்த ரேஷியோ கரெக்டா? 30 வருஷம் ரெடியாகி 3.5 வருஷம் ஊழியம், 100 வருஷம் ரெடியாகி 1 வருஷம் ஊழியம், 80 வருஷம் ரெடியாகி 40 வருஷம் ஊழியம். இந்த ரேஷியோ கரெக்டா? என்ன சொல்லுவோம்? 20-25 வயசு வரைக்கும் படித்தா 80 வரைக்கும் அது யூஸ் ஆகணும். அதானே கரெக்டு? 25 வயசுக்குள்ளே படித்து முடிச்சிட்டோம்னா சாவர வரைக்கும் அந்த படிப்பு வேலை யூஸ் ஆகும். அப்போ நம்ம டபுள் மடங்கு தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பைபிள் ரேஷியோ அப்படி ஆப்போசிட்டாக இருக்கு. 100 வருஷம் ரெடியான பேழை 1 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கு. அப்போ இதை எனக்கு ஆவியானவர் கேட்டார், இது சரியா அப்படின்னா என் வியூக்கு நான் சொன்னேன், இல்லை என் மனுஷனுக்கு நம்ம அப்படி ஒத்துக்க மாட்டோம்ல, யோசிச்சு பாருங்க அது என்ன இது அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த ஆங்கிளில் பாரு அப்படின்னு. அது 1 வருஷம் ஊழியம் பண்ணுச்சு. அந்த ஊழியத்தோடைய எஃபெக்ட் எத்தனை வருஷம் இருந்துச்சு? நோவா பேழை ஊழியம் பண்ணது 1 வருஷம். ஊழியத்தோட எஃபெக்ட் எத்தனை வருஷம்? இன்னைய வரைக்கும் ஜனங்கள் உயிரோடு இருக்குது அந்த பேழைக்குள்ளேருந்து வெளியே வந்ததுனால. புரியுதா? இயேசு 3.5 வருஷம் ஊழியம் பண்ணார். எஃபெக்ட் எத்தனை வருஷம் இருக்கு? 2000 வருஷம். மோசே ஊழியம் பண்ணார். எத்தனை வருஷம் இருந்துச்சு எஃபெக்ட்? 2000 வருஷம். இயேசு வர வரைக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளோ நாள் ஊழியம் பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, எவ்வளோ வருஷம் நம்ம ஊழியம் பூமியில் நடக்க போகுதுங்கிறது தான் முக்கியம். நம்மளுடைய எஃபெக்ட். ஒரு சிறைச்சாலைக்குள்ளே இருந்து ஒரே 7 லெட்டர் எழுதுறாரு. 7 லெட்டர் தானே? ஆமாம், சிறைச்சாலை நிருபங்கள் 7, கரெக்ட். 7 லெட்டர்ஸ். மொத்தம் ஒரு 13 புக்கு, 7 புக்கு ஜெயிலில் எழுதுனது. சிறைச்சாலைக்குள்ளேருந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு. அவருக்கு நினச்சிருப்பாரா ஒரு 1000 கோடி பேருக்கு இந்த லெட்டர் போகும்னு? 2000 வருஷத்தில் ஒரு மினிமம் நான் சொல்கிறது போகும் நினச்சிருப்பாரா? இன்றைக்கே 800 கோடி பேர் இருக்காங்க. 1000 கோடி பேருக்கு இந்த லெட்டர் போகும் நினச்சிருப்பாரா? இல்லை. அவர் எவ்வளோ வருஷம் ஊழியம் பண்ணார்? 30 வருஷம். செத்து போயிட்டார், சிறைச்சாதம் பண்ணப்பட்டார். ஆனால் அவருடைய ஊழியம் எத்தனை வருஷம் இருக்குது? 2000 வருஷமாக இருக்குது. அப்போ இந்த 2000 வருஷம் உங்கள் மினிஸ்ட்ரி நடக்கணும். கிறிஸ்து வர வரைக்கும் மட்டுமல்ல, நம்முடைய ஊழியம் கிறிஸ்துவுக்கு அப்புறமும் பரலோகத்திலும் இருக்குது. அவர் கூட போய் உட்காந்து ஆளுகை செய்ய போகிறோம். அவ்வளோ பெரியதான மினிஸ்ட்ரிக்கு ப்ரிப்பரேஷன் அதிகமாகத்தான் இருக்கும். விட வேண்டிய காரியம் அதிகமாக தான் இருக்கும். நான் ஒன்று மட்டும் தைரியமாக சொல்லுவேன், நீங்கள் எதை விட்டாலும் பெற்றுக்கொள்ள போவது அதிகம்தான். நீங்கள் உயிரையே விட்டீங்கனாலும் பெற்றுக்கொள்ள போவது அதிகம்தான். நீங்கள் கண்டிப்பாக ஒரு உலகத்தானே எடுத்துக்கோங்களேன், ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதை விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்கணும் தான் நினைக்கிறாங்க. அப்படி தானே? ஒரு பேங்க்கில் பணம் போட்டால் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட்டில் கொடுத்தா பிஎஃப் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு தங்கம் வாங்கினா இன்னொரு நாள் அது விலை ஏறி இருக்கும் நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்மளே இப்படி நினைக்கும் போது தேவன் எப்படி நினைப்பார் யோசிச்சு பாருங்க. அப்போ கர்த்தருக்காக நம்ம இழக்க போகிற பொக்கிஷங்கள் பூமியில், நான் சொல்கிறது லாபமானது, நஷ்டத்தை சொல்லலை, லாபமானது. அந்த லாபமானதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய எதை விட்டாலும் அதை விட அதிகமாகத்தான் நம்ம ஒன்று பெற்றுக்கொள்ள போகிறோம். அதை விட குறைவாய் பெற்றுக்கொள்ளவே மாட்டோம். இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி. நான் வேணா சாட்சியில் வேணா தைரியமாக சொல்லிக்கிறேன். என்ன சொல்லிக்கிறேன்? வேலையை விட்டுட்டு வந்தேன். நான் வேலையை விட்டுட்டு அந்த வேலையில் இருந்தால் இதை செஞ்சிருக்க முடியுமானா முடியாது. இதை விட முக்கியம், இந்த வேலையில் இருந்திருந்தா இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு ஆண்டவர் கொண்டு போனார், இது அங்கிருந்தா போயிருப்பேனா மாட்டேன். என் குடும்பத்துக்கு நான் பிரயோஜனமாக இருந்திருக்கலாம். என் மனைவி 2 பிள்ளைகளுக்கு நான் ஏதோ ஒன்று படிக்க வச்சிருக்கலாம், அவங்களுக்கு ஒரு சொத்து சேர்த்துருக்கலாம். இவ்வளோதான் நடந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு இதை தான் சொல்கிறேன், நம்ம எப்போவுமே லாபமானது விடுறதுக்கு கற்றுக்கணும். லாபமானது எது நமக்கு ஆண்டவர் லாபம் நினச்சி நீங்கள் கொடுத்துருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விட சொல்லும் போது என்ன செய்யணும்? தைரியமாக விடணும். இயேசுவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லைன்னு எமில் அண்ணனுடைய பாட்டு இருக்குது. கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை.
எந்த ஒரு விஷயத்திலும் கைவிடப்படவே மாட்டோம். ஒருவேளை எத்தனையோ மிஷினரிஸ் இங்கே வந்து இறந்துட்டாங்க, ரத்த சாட்சியாக மறிச்சாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு சீடாக மாறி இன்னைக்கு அப்படியே ஆயிரம் லட்சக்கணக்கில் ஆத்துமாக்களை அவங்க ஆதாயம் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைய வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ காட் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, லாபமானது. இப்போ எஸ்தர் விட்டது லாபம்தான், ஆனால் அவங்க இல்லாமல் இருந்தாங்க, அது அவங்க கையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யோசேப்பை விட்டது பாவம், அவர் இன்னும், ஆனால் அதுவும் கஷ்டம். ஆனால் இது இருக்கிறதுலே கஷ்டம் நமக்குள்ள இருந்து வர்றது. பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அது உள்ளுக்குள்ளேயே வரணும். உள்ளுக்குள்ளேயே தாட் இருக்கும். சில நேரங்கள்லாம் நம்ம சொல்லும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு அப்புறப்போ உணர்த்துவார். எங்கள் அம்மாவுடைய அந்த குணம் அப்படிம்பேன். ஆண்டவர் சொல்லுவார், இன்னும் உனக்கு அந்த குணம் இருக்குது அப்படிம்பாரு. இன்னும் உனக்கு என்ன இருக்குது? அந்த குணம் இருக்கக்கூடாது, உனக்கு ஏன் குணம் தான் இருக்கணும். எங்கள் அம்மாவுடைய நஷ்டமானு கேட்டால் லாபம், அவங்ககிட்ட இருந்து நல்ல குணம். ஆனால் ஆண்டவர் சொல்வார், அதையும் நீ விடணும். அது உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு, நீ பரலோகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அந்த குணத்தை விடணும். அதை விட்டா கர்த்தர் நம்மளை பரலோகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? நம்ம உன்னை அழைத்ததுக்கு அவருக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு, உன்னை முன்குறிச்சதுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு. உன்னுடைய திட்டங்கள், உனக்கு உன்னதான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். வழி இதுவே என்று உனக்கு காண்பிப்பார். நீ எதை செய்யணும் செய்யக்கூடாது என்பதை உணர்த்துவார். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, உடைய கிருபையுள்ள கரத்தில் என்னை தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன். என்ன நோக்கத்துக்காக என்னை வேறு விரிச்சு இங்கே கொண்டு வந்தீங்களோ, அந்த நோக்கத்தை நான் ஓடி முடிக்கிறதுக்கு எதெல்லாம் விட்டு நான் விலகணுமோ அதெல்லாம் விட்டு நான் விலகிறேன். அந்த போர்த்திபாரின் மனைவி கிட்ட அதே ஒரு காரியத்தில் மட்டும் யோசேப்பு இருந்திருந்தா அவன் எகிப்துக்கு ராஜாவாய் மாறி இருக்க முடியாது. எஸ்தர் அந்த 63 நாட்டை வாங்கிட்டு அவ போட்ட அரசாட்சியோட முருகதை கூட போயிருந்தானா, ஆமான் எல்லா யூதர்களையும் கொண்டு இருப்பான், ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. வேற ராஜகுமாரத்தை வந்திருப்பாங்க வாங்கிட்டு போயிருந்தா. ஆனால் கர்த்தர் உங்களை வச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு கூட்டத்தை உன்மூலமாய் ரட்சிப்பதற்கு, ஒரு பெரிய கூட்டத்தை உன்மூலமாய் ரட்சிப்பதற்கு. எங்கேயோ அடிமை பெண்ணா இருந்த எஸ்தர் வழியா லட்சக்கணக்கான யூதர்களை ரட்சிக்க கர்த்தரால் முடியுமானால், பூமியில தூசியும் புல்லுமா ஒதுக்கப்பட்டவங்களா, அநேகரால் நிராகரிக்கப்பட்டவங்களா இருந்த நம்மை கொண்டு கர்த்தர் லட்சங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றுவார். கர்த்தர் உன்னை கொண்டு அப்படி செய்ய முடியும். அதைத்தான் அது சொல்லுது. கடைசியாய் மோசே சில காரியங்களை வெறுக்க வேண்டி இருந்துச்சு. அன்னைக்கு அவன் பார்வோன் குமாரத்தியின் மகன் வெறுத்தான். அதுக்கு பதிலாக அவனுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? பார்வோன் குமாரத்தியின் மகன் என்பதை பார்க்கிலும் இப்போ அவன் யார் தெரியுமா? தேவனுக்கு சிநேகிதன், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். பார்வோனுடைய வீட்டில் குமாரத்திக்கு மகனா இருக்கிறத விட தேவனுடைய வீட்டில் அவன் ஊழியக்காரனா இருக்கிறான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அதுக்கு தான் கர்த்தர் அதை விட சொன்னார். உன் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷத்தை கொஞ்சம் விடு, எகிப்தின் பொக்கிஷத்தை விட்டு உன்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறதுக்கு காரணம் வேற காரியம். ஒப்பு கொடுப்போமா? கர்த்தரும் கூட இடைப்பட்டிருந்தா மட்டும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இன்னைக்கு என்னோடு கூட பேசினேன், தனிப்பட்ட முறையில் பேசினேர். என் அழைப்பை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து இன்னைக்கு என்னோடு கூட பேசி இருக்கிறீங்க. நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி. ஒரு சிலரை நான் கூடி வந்தாலும் எங்கள் மத்தியில் வந்தீர் ஆண்டவரே. எங்களோடு கூட இடைப்பட்டீங்க, அசைவாடினீங்க, பேசுனீங்க, உணர்த்துனீங்க, இன்னும் செய்ய போறீங்க. வழி நடத்துங்கப்பா. இந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் இன்னைக்கு மட்டும் இல்லை, நீங்க வர்ற வரைக்கும் உடைய கரத்துல ஒரு கருவியாக, மலைகளை உடைக்கத்தக்கதான கூர்மையும் புதிதுவான கருவிகளாக இருக்க கிருபை பாராட்டும். எங்க பிள்ளைகள் அத்தனை பேரும் உமக்கென்று வைராக்கியம் உள்ள சாட்சிகளாய் நிக்கட்டும். இடையில எதெல்லாம் விட்டுட்டு அவங்க ஓடணுமோ எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட, மறக்க, வெறுக்க கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.